கண்ணீருக்கான ஒரே ஒரு பதில் அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதாவது ஒரு பாடல் எழுதுங்க. நன்மையால் நிறைந்திடும் புல்மேடுகள் வற்றாத நதியாக நடத்திடுமே, என் பிராணனை ஏற்றமாய் கருதிடுவே, உன்னீதியின் பாதையில் நடத்திடுவே. நம்மளோட பிராணனை ஏற்றமா பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். மனுஷங்கெல்லாம் கீழாக பார்ப்பாங்க, அழிஞ்சிடுவாங்கன்னு நினைப்பாங்க. சும்மா சும்மா கண்ணீர் ஆக்டிங் சொல்லிட்டு எந்த மனுஷன் நினைச்சாலும் பரவாயில்ல, அவர் நம்மள மேன்மையா பார்த்தா போதும். நம்மளோட கண்ணீரை மேன்மையா மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். நான் நேற்று ஒரு பாடல் எழுதுனேன், என்னோட 1057வது பாடல். எனக்கு திடீர்னு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் கொடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்கும். அந்த பாடல் இப்படிதான் ஆரம்பிக்குது. கசப்பெற்று கண்ணீரை மனிதர்கள் நினைக்கலாம், நீரோ தேன் போல இனிப்பாக்கினி. காணல் என்று கண்ணீரை மனிதர்கள் நினைக்கலாம், நீரோ தேன் போல இனிப்பாக்கினி. நம்மளோட கண்ணீரை தேன் போல பாக்குறான்.